ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறையா பிளான் போடுவோம். நம்ம டூருக்கு வந்து அங்கே போகணும், இங்கே போகணும், இத்தனை நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிளான் எல்லாம் போடுவோம். ஆனால் கடைசியாக நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. நம்மளும் டூருக்கு போக மாட்டோம், பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருப்போம். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு விரோதமாக சத்ரு அநேகரை எழுப்புவான், அநேக விஷயங்களை கொண்டு வருவான், நம்மளை எப்படியாவது அவமானப்பட்டு போகிற மாதிரியான காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஆனால் ஏசப்பா என் பிள்ளையை தொடுற வேலையை வச்சுக்காதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவார். வேதத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 11:6 மற்றும் 8 போட்டிருக்கு, இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, சத்ரு என்னதான் பிளான் பண்ணாலும், நம்மளுக்கு விரோதமாக ஆட்களை சேர்த்தாலும் ஏசப்பா ஒரே நிமிஷத்தில் அவங்கெல்லாம் சிதறி போகும்படியாக செஞ்சு அவங்க பிளானை வந்து ஃப்ளாப் ஆக்கிடுவார். எப்படி நம்ம அம்மா அப்பா வந்துட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூர் பிளானை கேன்சல் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சத்ரு வந்து நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பேரை கூட்டம் சேர்த்தாலும் சரி, என்ன பிளான் போட்டாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஏசப்பாவை மட்டும் நோக்கி பார்த்து அவரை மட்டும் பற்றி கொண்டு நடங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். During your school and college days, you might have planned many times to go to tour with your friends. You might have a great plan. You might have planned everything out, where you will stay and where you are going and how many days you are going to stay there, everything. But when you go and ask permission to your parents, they will say no and they'll just cancel all your plans within seconds. Likewise, in our life, the Satan might have planned many things against you, and he might have brought many people, those who were close to you, against you. But don't worry, our Lord will cancel all those plans within seconds. You have no rights to touch my daughter or my son, so don't go near them. Look what the Bible says in Genesis chapter 11 verse 6 and 8. Nothing they plan to do will be impossible for them. The Lord scattered them from there over all the earth, and they stopped building the city. Yes, the Satan might have brought lots of people against you and teamed up against you, but our Lord will make them scattered and he will cancel all their plans. So nothing bad will happen to you. So don't worry about the situations or the persons who is against you, and look unto our Lord. Hold on to him, hold on to his words, sit in his presence, confess the promise verse that he has given to you. Whatever happens, look unto our Lord and he will protect you from all the evil things and he will bless you. So look unto him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.